வீட்டுக்கு வந்தீங்க, எதுவும் சொல்லாமலே வந்துட்டீங்க. என்ன விஷயங்க? நான் எதுக்கு வந்தேன், ஏன் எதுவும் பேசாம வந்தேன், எதுவும் எனக்கு தெரியல. நான் சும்மா தாங்க வந்தேன். உங்க கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தாங்களா வீட்டுல? எதுக்கு அங்க இருந்து நான் டிஸ்டர்பன்ஸா இருக்கணும்னு தான் கிளம்பி வந்துட்டேன். என்னங்க, உங்களுக்கும் வாசு சாருக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, வாழ்த்துக்கள். ஆமா, நீங்க என்ன இந்த பக்கம்? தெரியல, கடைக்கு போகணும் தான் கிளம்பினேன். ஏன் இங்க வந்து நிக்கிறேன்னு எனக்கே தெரியல. என்னங்க அமைதி ஆயிட்டீங்க? ஓ, ஐயாவை பாக்குறதுக்காக வந்தீங்களா? அவர் அப்படியே தாங்க இருக்கார், பெருசா எந்த மாற்றமும் இல்ல. ஆனா உங்களுக்கு கல்யாணம் நடக்க போற விஷயம் கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உங்க கதையை அம்மா மூலமா தெரிஞ்சுக்கிட்ட ஐயா எப்படியாவது உங்க வாழ்க்கையை சரிப்படுத்தணும்னு முயற்சி எடுத்தாரு. இப்ப போய் அவர்கிட்ட உங்களுக்கு கல்யாணம்ங்கிற விஷயத்த சொன்னா அவரால் கேட்க கூட முடியாது. ஆனா அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கு இருக்குங்க. என்னால இந்த கல்யாணம் நடக்கலன்னாலும் நிச்சயம் உங்களுக்கும் வாசு சாருக்கும் கல்யாணம் நடக்கும்னு அம்மாக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன். அந்த வாக்கு நிறைவேற போறதுங்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். வாசு சாருக்கு நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ண போறீங்க. உங்க கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா திவ்யா வாசு சாருக்கு நிரந்தரமா கிடைச்சிருவாங்க. திவ்யா கிடைச்சிருவா, ஆனா நான் எதையோ தொலைச்சிருவேணும்னு பயமா இருக்கு.